இன்றைய வாணி விழா நிகழ்விலே எங்களுடைய அதிபர் அவர்கள் மிக சிறப்பான தன்னுடைய உரையை வெளிப்படுத்தியிருந்தார். அப்படி சொன்னேன் என்றால் இந்த சென்மேரிசிலே வருகின்ற அதிபர்கள் எல்லோருடைய உரையும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் சரளமான ஒரு பேச்சு என்பது கூட ஒரு வகையான ஒரு கலை. இந்த ஆய கலைகளிலே நாவன்மை என்பது மிக சிறப்புக்குரியது. அது ஆபத்தையும் தரக்கூடியது. சொல்லுவார்கள், சொல்லு போனா பள்ளி பூசி. அதாவது ஒரு சொல்லு பிழையாக வாயாலே வெளியில போய்விட்டால் அந்த சொல்லை திரும்ப உள்ள இருக்க முடியாது. ஒரு தவறுக்கு எத்தனையோ விதமான மன்னிப்புகள் அல்லது பணங்களை கொடுத்து வேறு ஏதாவது கொடுத்து எல்லாம் ஈடு செய்யலாம். ஆனா ஒரு சொல்லு வெளியில போனா அந்த சொல்லு போனதுதான். அதனால சொன்னார்கள், இந்த நாவை நாங்கள் வடிவாக காத்துக்கொள்ள வேண்டும். சொற்காக்க நான் காக்க என்று சொன்னார்கள். எனவே இன்றைய நாளிலே இந்த வாணி விழா நிகழ்விலே தொடர்ச்சியாக இந்த சென்ட் மேரிஸ் பாடசாலையிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே தொடர்ச்சியாக கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கியமானது எனக்கு அடிக்கடி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிசிலியா அதிபராக இருந்த காலத்தில் இருந்து நான் தொடர்ச்சியாக இந்த பாடசாலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அதில் இந்த நவராத்திரி பூஜை நேரத்திலே மட்டும் எங்களுக்கு என்னுடைய விடை முடிஞ்சால் நான் வெளிக்கிட்டு போவோம் என்றால் 10 மாதம் பார்த்து கொண்டிருப்பார். 10 மாதம் முடிஞ்சால் திருப்பி நான் மன்னாருக்கு போக வேண்டும். எனவே இங்கே குருமார்களும் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நவராத்திரி நாட்களிலே முழுமையாக இருந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதிலே எனக்கு மிகுந்த சங்கடம் இருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அருமையாக இருந்தன, ஏற்பாடுகள் அருமையாக இருந்தது. இந்த ஏற்பாடுகளுக்குள்ளேயும் இன்னொரு விடயம் இங்கே நடந்தேறி இருக்கின்றது. அதாவது சொல்வார்கள், இந்த ஒரு மனிதனுடைய ஆன்ம ஞானம், அதாவது கலைவாணியினுடைய அருள் எப்போ கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மும்மலங்களை எங்களுக்குள்ளே இருந்து அகற்ற வேண்டும். அந்த மும்மலங்களை அகற்ற வேண்டும் என்றால் ஆணவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு மூலமரம். கண்மம் என்பது மிக முக்கியமான ஒரு மூலமரம். மாயை, இந்த 3 மலங்களையும் மனிதன் தனக்குள்ளே இருந்து வெளியே எடுத்து விட்டால் அவன் இறைவனாக கூட ஆகிவிடலாம், மனிதனும் தெய்வமாகலாம் என்று சொல்லுவார்கள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அது போலதான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த மலங்கள் எடுக்கப்பட வேண்டும், மலங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதிலே நான் அதிலே இருந்த அந்த ஆசிரியர்களை, துப்புரவு செய்த ஆசிரியர்களை நான் இன்றைக்கு அவரை ஒரு தெய்வமாக, அதாவது ஒரு சரஸ்வதியுடைய வடிவமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சிலர் நினைத்திருந்தால் 2 பெற்றோர்களும் செய்திருக்கலாம், அல்லது இங்கே பணிபுரிகின்ற ஒரு பணியாளர்களும் செய்திருக்கலாம், அல்லது மாணவர்களை பிற வழிகளை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது அவற்றை அப்படியே விட்டுவிட்டு குறைவு பார்க்கலாம் என்று விட்டிருக்கலாம். எனவே அந்த எண்ணம், அந்த மனம் என்பது எவன் ஒருவனுடைய ஆணவ மலங்களை, மும்மலங்களை அகற்றுகிறானோ அவன் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான். எனவே உங்களுடைய பாடசாலையிலே ஆசிரியர்கள் தெய்வமாக இருப்பதனால் இந்த கல்விக்கூடம் என்பது மிக சிறப்பாக இனிவரும் காலங்களிலேயும் விழுந்து ஓங்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது. அந்த வகையிலே அன்பான பெற்றோர்களே, பெற்றோருடைய ஒத்துழைப்பு என்பது பெரும்பாலான பாடசாலைகளிலே கிடைப்பது மிக குறைவு. இந்த பாடசாலைக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. மிக குறைவாகவே பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கின்றது. அதிலேயும் ஆண் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு என்பது பெற்றோர்கள் என்றால் ஆணும் பெண்ணும் பிள்ளைகளை பெற்றோர்கள் வருவதுதான் பெற்றோர்கள். இது பெண்கள் மட்டுமே பெற்றோர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆண்கள் பெற்றோருடைய வகிபாகத்தை எடுக்க தவறிக்கொண்டிருக்கின்றனர். கேட்டால் வேலை, உலகத்திலே வேலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. வேலைகள் எல்லோருக்கும் இருக்கும். வேலைகளை ஒதுக்கி அந்த நேரத்தை சரியான முறையிலே செலவிட வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இறைவன் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான சௌகரியங்களை தந்திருக்கின்றார். சில இடங்களில் பேசுகிற ஒரு சத்தம் கேட்கும் பிள்ளைக்கு.
அப்ப அதில் அறிவுரையை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளோம்னா உங்களுடைய டைம் ஓவர், உங்களுடைய நேரம் முடிவடைகின்றது. அதெல்லாம் நம்ம பார்த்தேன் காத்தான் சொல்றாரோ தெரியா இல்லையா. அந்த பிள்ளைகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே எல்லோருக்குள்ளேயும் இறைவன் ஒவ்வொரு திறமைகளையும் படைத்திருக்கிறான். பெற்றோர்களுக்குள்ளே ஒவ்வொரு திறமைகளை படைத்திருக்கிறான். ஒருவருடைய ஆசிரியராக இருப்பவர்கள் அவர் தன்னுடைய கல்வியை மட்டுமல்லாமல் அவர்களுக்குள்ள இன்னொரு விதமான அதிக திறமையை படைத்திருப்பான். அந்த திறமைகளை நாங்களே இனம் கண்டு நாங்களே சிற்பிகளாகி நாங்களே செதுக்கி உருவங்களாக மாற வேண்டும். சும்மா உதாரணமா பாருங்க, எங்களுக்கு இந்த நீதி நியூஸ் சொன்ன புள்ள அவளை நீதி நியூஸ் சொன்னா கலக்கி போறான். உண்மையை நிறைய சொன்னான், எங்களுக்கே தெரியாத சொன்னான். அப்ப இந்த நீதி நூலை சொன்னால் அந்த சொல்லப்பட்ட நீதி நூலுக்கு எதிராகத்தான் இந்த சமூகத்திலே அவ்வளவு நடந்து கொண்டது. ஒரு நாள் எடுக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டும், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்றதா எங்களை பிடிக்காது பின்னேற வரைக்கும் உள்ள வேண்டும். வஞ்சனைகள் செய்வார் விளங்க வேண்டாம், முழுக்க எல்லாரையும் நாங்கள் செய்யறாங்க முழுக்க எல்லாம் பிள்ளையானாக்காத எங்கேயாரும் போயிடுன்னே சொல்ல வேண்டாம், முழுக்க போய் வாயிட்டு. அப்ப இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்றோம், இந்த கல்வத்தினுடைய யுகத்திலே நாங்கள் எல்லோரும் வேறு விதமாக அதுக்காக நான் எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரையில இத ஹரிச்சந்திரன்மார்களும் இருப்பார்கள். அப்ப எங்களுடைய அந்த பொதுவான வாழ்வியலே நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்குள்ளே மனதுக்குள்ளே அழுக்காடு அவா வகுதி இதெல்லாம் சூழ்ந்து போய் நாங்கள் இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. எவ்வளவு காசு உணவு இருந்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, எங்களுக்கு அந்த நிம்மதி என்பது இன்றைக்கு தொடர்ந்து சிதைந்து போய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகத்திலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றோம். நாங்கள் அதுக்காக இறைவனத்திலே கொண்டாட வேண்டும், இறைவனத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் அமைவதில்லை, மற்றது எல்லாரை போலவும் எல்லாரும் ஆக முடியாது. நான் போய் படிக்க பிள்ளை கேட்டால் என்ன ஆக, நான் டாக்டராக போறேன், இன்ஜினியராக போறேன், லோயராக போறேன், எல்லாரும் அவ்வளவு டாக்டராகிட்டா யார்கிட்ட போய் மருந்து இருக்கிற பிடிக்க வேண்டும். அதனால எல்லாரும் டாக்டர் ஆகாமல் அளவானவே டாக்டர் ஆகிறார். எல்லாருக்கும் எல்லாம் வாய்ப்பு விடுவதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள மனதுக்குள்ள உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கண்டிப்பா ஒரு ஆளுக்கு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு அரசியல் ஆக்கிட்டு சும்மா சொல்றேன். எங்கட வீட்டு பக்கத்துல இருக்கிறாருக்கு 1 கோடி ரூபாய் விழுந்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? அவனுக்கு விழுந்ததுக்காகவே நாங்கள் அந்த கூட வைக்கிறோம். இப்ப அதுக்கு கூட நாங்கள் டிக்கெட்டே எடுக்கலாமா இல்லையான்ற மாதிரி யோசிப்போம். போமா இல்லையா? இல்ல டிக்கெட் எடுக்கலாம்னு தான் ஆசிரம் பண்ணும். டிக்கெட் எடுக்காத யாருக்காவது டிக்கெட் விழுந்திருக்கான். அப்ப நாங்கள் அது கூட தான் யோசிப்போம். சில தொடர்ந்து எடுப்போம், பிறகு கூட நாங்கள் விட்டுருவோம். ஆனால் எடுத்தவன் எடுத்துக்கொண்டே இருப்போம். அவன் எங்கேயோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதமான அழுத்தத்தை மற்றவர்களே செய்கிறார் என்பதை வைத்து நாங்கள் செய்ய முடியாது. சின்ன ஒரு கதையை சொல்லி போட்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு வெங்காய கதை. வெங்காய கதைன்னா என்ன, ஒன்றுக்கு போய் பிரிக்க கதைன்னு யோசிக்க கூடாது. வெங்காயமும் மிக முக்கியமான ஒன்று. சில இடத்த சொல்லுவாங்க வெங்காயம் மாதிரி நடந்து வருவான்னு சொல்லுவாரு. அது உரிக்க கடைசியா ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வெங்காயம் போடாத கரியாகவும் இருக்க முடியாது. ஒரு இடத்திலே ஒரு கற்பனை கதை தான். ஒரு இடத்திலே ஒரு 2 வியாபாரிகள் இருக்கிறார்கள் பக்கம் வீட்டிலே. ஒருவர் வெங்காய வியாபாரம் செய்பவர், மற்றவர் வெள்ளைப்பூடு வியாபாரம் செய்பவர். அப்ப 2 பேருமே நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு விற்றவர் பெரிய வசதியானவர்களாக மாறி இருக்கிறதை நீங்க பார்த்திருப்பீர்கள். நான் கண்கூடாக பார்க்கிறேன். பேசாலையிலே வெங்காயம் வெள்ளைப்பூடு விற்றவர்கள் மன்னாரிலே மிகப்பெரிய பல்குரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் கேரளா வரைக்கும் போய்விட்டார்கள். அப்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நாளைக்கு எல்லாரும் வெங்காயம் வெள்ளைப்பூடு விற்கணும் வலிக்கிட்டா அது அறியாமல். அப்ப இந்த வெங்காயம் விற்கிறவன் செய்யலாம் சொன்னால் நிறைய வெங்காயம் இருக்கின்றது, ஒரு கலவை வருகின்றது, ஒரு ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே கொண்டு போய் நாங்கள் வெங்காயங்களை விற்றால் நல்ல வருவாயம் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அது ஒரு கிராமத்தை அண்டிய ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு படகிலே நிறைய வெங்காய மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போகிறார்கள். அந்த இடத்திலே போகிற பொழுது அது எந்த இடம் என்றே அவருக்கு தெரியாத ஒரு இருண்ட பிரதேசம் மாதிரியான ஒரு பிரதேசத்திலே போய் அங்கே கேட்கிறார்கள், இந்த வெங்காயத்தை நீங்கள் விலைக்கு எடுப்பீர்களா? அப்ப அவர்கள் கேட்கிறார்கள் வெங்காயம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறார்கள். அப்ப இவர்கள் வெங்காயத்தை காட்டுகிறார்கள்.
வெங்காயத்தை என்ன செய்யலாம் என்று கேட்டு இவர்கள் வெட்டி கறி வைக்கிறார்கள், கறி வச்சு காட்டுகிறார்கள், அதை பொறித்து காட்டுகிறார்கள். அறிஞருக்கு பயன்படுத்தலாம்னு காட்டினால் அந்த நாட்டிலே அந்த வெங்காயத்தை பார்த்தவனுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னோட இப்படி ஒரு ருசியான பொருள் இருக்கிறதா என்று ஒரு பெரிய சந்தோஷம். உடனே எல்லாரும் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த வெங்காய வளத்தையும் எங்களுக்கு தாருங்கள், நீங்கள் என்ன விலை கேட்டாலும் தருகிறோம் சொன்னார்கள். சரி, அப்படின்னா இங்கே 100 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயத்தை அங்கே என்ன விலைக்கு விற்கலாம்னு யோசிச்சு கொண்டு கூட அவர் சொன்னார்கள், எங்களுடைய நாட்டிலே தங்கங்கள் குவிந்து போய் இருக்கின்றது. எனவே நீங்கள் தருகின்ற வெங்காயங்களுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு தங்கங்களை தருகிறோம். சரியான சந்தோஷம். வெங்காயத்தை கொடுத்து தங்கம் தாரான்னு அவ்வளவு வெங்காயம் பாண்டி வந்து வச்சாங்க கொண்டு போனோம். அப்போ வெங்காய வேண்டாமே கொடுத்தாங்க, கொடுத்துட்டு முழுக்க தங்கத்தோடு வந்து இறங்கிட்டான். இறங்கி வீட்டில் கொண்டு போய் நான் காட்டி பக்கத்து கூட சொல்ல வேணான்னு பைக் சொல்லிட்டான். இவன் இப்பயும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அவன் சொல்ல வேணாலும் அங்கே வீட்டுக்கார அம்மா சொல்லாமல் இருக்க மாட்டான். நான் சொல்லாட்டி அவாவுக்கு மண்டையெல்லாம் வலிக்கணும். அப்போ அவன் டக்குன்னு பக்கத்து வீட்டையெல்லாம் கதை போயிட்டு வெங்காயத்தை விட்டு தங்க வந்துட்டு சொன்னோன்னே இந்த வெள்ளக்கூடு விற்கவனுக்கு ஒரு வீட்டில் மனசியோடய போயிட்டு நீங்கள் என்னப்பா செய்யணும்னு இருக்கீங்க, இப்போ எவ்வளவு பாருங்க ஒரு பெரிய கண்ணும். அப்போ அவன் வந்து கேட்குறான். இவன் சொல்கிறான், நான் இந்த இடத்துக்கு தான் போனேன், இந்த இடத்துல கொடுத்தேன் தந்தாங்க, நீ பண்ணோன்னா கொண்டு போய் கலையணும். சரி என்று அடுத்த நாள் பழகிற வெள்ளக்கூடுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு போகப்படுது. அங்கே இறங்கியாச்சு. அவன் வெள்ளக்கூட்டை காட்டுறான். காட்டின உடனே வெங்காயத்தோட உப்பேங்க வெள்ளக்கூட பொறிச்சு காட்டினா அப்படி வாசமாக இருக்கும், இடிச்சு காட்டினா அப்படி வாசமாக இருக்கும். அவனுக்கு பார்த்த உடனே சொன்னா, நீங்கள் வளர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு குத்து வயிற்று குத்து கூட இல்லாமல் போக மாட்டேன். அவனுக்கு சந்தோஷம்னா அந்த நாட்டுக்காரருக்கு அவ்வளோ சந்தோஷம். உனக்கு என்ன வேணும்னு இருக்கு, அவன் உங்களுடைய நாட்டில் என்ன பெருமதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் எனக்கு தாருங்க. உங்களை உலகிட்டு தனக்கு நிறைய தாங்க வரப்போம். அப்போ அவரை வெள்ளப்பூர்களை கொடுத்தான் அந்த நாட்டுக்காரன். அவ்வளவு வெங்காயத்தை எண்ணிருக்கு அவனை கொடுத்தான். ஏனென்றால் அவனுடைய நாட்டிலே தங்கத்தை விற்று அவன் தங்கத்தை கொடுத்து இறை வாங்கினான் என்றால் வெங்காயங்களை வாங்கினான். அப்ப அவனுக்கு பெருமையாக இருந்தது தங்கத்தை விட வெங்காயங்கள். இவன் உள்ளியை கொடுத்தான், வெள்ளைக்கோட்டை கொடுத்தான், அவனுக்கு வெங்காயங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வெங்காயத்தோடு வீட்டுக்கு வந்தான். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எல்லோருக்கும் எல்லாம் வாய்ப்பதில்லை. எல்லோரும் செய்வது போல நாங்களும் பார்த்த உடனே அடுத்த நாளே செய்ய வேண்டிய தேவையில்லை. இறைவனுடைய அனுக்கிரகத்தையும் அந்த ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதுதான் முதலாவது அறிவு. ஓதாமல் ஒரு நாள் இறைவனை பாடாத நாளெல்லாம் புறவாத நாளே. நாங்கள் பிறந்தோம் சொன்னால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் நாங்கள் இறைவனை நாமத்தினை உச்சரித்து அவனை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய எதிர்காலத்தினுடைய கல்வியிலேயும் மாணவர்கள் நல்லொழுக்கத்திலேயும் வெறுமனவே கல்வியை மட்டும் பெரியாராக பிரயோசனம் கிடையாது. ஒழுக்கம் மிக முக்கியமானது. அறம் என்பதே ஒழுக்கத்தினுடைய ஒரு மனுஷன் தான். அறத்துக்கு ஒற்ற சொல் என்று நாங்கள் தெரிஞ்சோம்னா நிறைய சொல்லலாம். கடைசியாக அந்த ஒழுக்கம் என்பதுதான் இரவர ஓங்கப்படுது சொன்னால் தமிழை கூட சொன்னார்கள். அப்படி தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார்கள். தமிழ் வந்து அந்த உயிருக்கு சமமானது. ஆனால் ஒழுக்கத்தை என்ன சொன்னார்கள்? ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும், உயிரை விட பெருசு. எனவே நாங்கள் எல்லோரும் நல்ல கல்வி உள்ளவர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து இந்த தலைவானுடைய அனுக்கிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே உடன்பாடான சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும், எதிர்மறையான சிந்தனைகளை சிந்திக்க கூடாது. உடன்பாடான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த வைப்ரேஷன் எங்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு உடன்பாடான தோற்றப்பாடுகளை கொண்டு வரும். எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது எங்களை சார்ந்தவர்களும் எதிர்மறையான சிந்தனைக்கு மாற்றப்படுவார்கள். எனவே இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்வு என்று இந்த நாமம் இன்றைக்கு கொள்கையிலையும் உச்சரிக்கப்பட்டது, கொள்கையிலையும் சொல்லப்பட்டது. மிக சிறப்பான முறையிலே கொள்கையை இன்றைக்கு வானுகளாக நடைபெற்றது. அதில் நான் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய இந்து பாடசாலைகளிலே நடைபெறுகின்ற வாணி விழாக்களை விட புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியிலே அந்த வாணி விழா இன்றைக்கு மிக பிரமாண்டமான முறையிலே சிறப்பாக நடைபெற்றதை நான் கண்கூடாக கண்டு வந்தேன். அந்த வகையிலே
எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிய கல்லூரி அதிபர் கல்லூரி சமூகத்திற்கும் என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்பமே என்னாலும் துன்பமில்லை, துன்பமில்லை இன்பமாக வாழ வேண்டும் என்றல்ல, இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது நாவுக்கரசருடைய வாக்கு. அதுபோல நாங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.